வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜாய் ஃபேமிலி கிளப். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? அதே பாரிஸ்ல 2024 ஒலிம்பிக். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அப்படியே என்ன கொஞ்சம் பின்னாடி பாருங்க, என்ன தெரியுது? இந்தியா ஹவுஸ்னு தெரியுதா? அது இந்தியா ஹவுஸ்னா இந்தியா ஃபேன் கிளப் அந்த மாதிரி. அதுதான் இந்தியா ஃபேன் கிளப். நம்மளோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அங்க வந்து இந்தியாவோட டீம் மெம்பர்ஸை பார்க்கலாம், அங்க வருவாங்க. அது மாதிரி சம் ப்ரோக்ராம்ஸ், ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் அங்க நடக்கும். இந்தியாவோட ஒலிம்பிக் வரலாற்றிலே இதுதான் முதல் முறையா இந்தியாவுக்குன்னு ஒரு ஹவுஸ் வச்சு, ஃபேன் ஹவுஸ் வச்சு வந்து இங்க வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுதான் முதல் முறை நம்ம வரலாற்றிலே. அது யாரு ஓபன் பண்ணாங்க தெரியுமா? அம்பானியோட ஒய்ஃப் நீதா அம்பானி தான் வந்து 26ஆம் தேதி அது ஓப்பனிங் செரமனி பண்ணாங்க. அவங்க கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பிஸி ஷெடியூல்ல அதுக்கப்புறம் இங்க வந்திருக்காங்க. ஏன் தெரியுமா அவங்க வந்தாங்க? அவங்க IOC, அது என்னன்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி, அதனோட ஒன் ஆஃப் த மெம்பர். அதனாலதான் அவங்க வந்து இதை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 27ஆம் தேதி வந்து நம்மளோட கிரிக்கெட்ல ஹீரோவான ராகுல் டிராவிட் வந்து இங்க விசிட் பண்ணிருக்காரு. நிறைய வந்து நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் எல்லாம் இங்க வராங்க. அத்லெட்ஸ் எல்லாருமே இங்க வருவாங்க. இதுதான் இந்தியாவோட ஃபேன் ஹவுஸ். அதுக்குள்ளதான் நாங்க இப்ப போகணும் அப்படின்ற ஒரு இதுக்காக டிக்கெட் வாங்கி எல்லாம் வந்திருக்கோம் நாங்க. மக்களே, எங்க வந்துட்டேன்னு பாருங்க, இந்தியா ஹவுஸ். அப்படியே பாக்குறதுக்கு அம்பானி வீட்டு கல்யாணம் மாதிரி எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆனா பிரசன்டட் பை ரிலையன்ஸ் குரூப்ஸ். அவங்கதான் வந்து ஃபவுண்டேஷன், ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன்ஸா வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க இந்தியா ஹவுஸ். அப்படி ஒரு டெக்கரேஷன். உள்ள ரெண்டு பக்கம் யானை. அதை நான் ஒரு போட்டோவை எடுத்தேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பிங்க் ஒரு பக்கம் பிங்க் கலர், ஒரு பக்கம் ஒயிட் கலர் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பீகாக்ல டிசைனு நம்மளோட நேஷனல் அனிமலும் நேஷனல் பேர்டும் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அங்க பாருங்க, பீகாக் ஒரு பக்கம், டைகர் ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேல பாருங்க கேசல் டெக்கரேஷன். உள்ள என்ட்ரன்ஸே பாருங்க எப்படி இருக்கு. இந்தியா ஹவுஸ் ஹிந்தியில எழுதி இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அப்படி வச்சிருக்கிறாங்கப்பா. நம்ம ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்குள்ள போடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன். அப்புறம் உள்ள வெல்கமிங் இங்க நிக்கிறாங்க பாருங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங்க பாருங்க, வேற எங்கேயுமே அப்படி நம்ம பார்க்க முடியாது. இங்க பாருங்க, நம்ம ஊரு ட்ரெஸ் ஆன அந்த ஷெர்வானி, அந்த கோட்டை, அது மாதிரி எல்லாம் போட்டுட்டு நிக்கிறாங்க. உள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு தெரியல. வாங்க உள்ள போய். ஆனா டெக்கரேஷன் மட்டும் நம்மள அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. வேற நாங்க சுத்தி அங்கங்க பார்த்தோம், எதுவுமே அப்படி கிடையாது. டெக்கரேஷன்னா நம்ம தான். நம்ம ஏற்கனவே டிக்கெட் வாங்கிட்டு இருந்ததுனால இப்ப வந்து உள்ள என்ட்ரன்ஸ்ல போக போறோம். அப்படியே பாருங்க, இந்தியா ஹவுஸ் பிரசன்டட் பை ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன். அப்படியே கொஞ்சம் மேல பாருங்க, என்ன ஒரு டெக்கரேஷன். ருத்ராட்ச, பெல்லு, ஃபிளவர்ஸ், செம டெக்கரேஷன். நம்ம ஊர்ல கல்யாணத்துக்கு கூட வந்து அவ்வளவு டெக்கரேஷன் பண்ண மாட்டோம்ப்பா. அப்படி ஒரு டெக்கரேஷனா இருக்கு. செமையா இருக்கு பாக்குறதுக்கு. இதெல்லாம் வீட்டுல கொண்டு போய் மாட்டினா எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் உள்ளே அது வந்து செக்யூரிட்டி ஃபுல்லா பேக் செக் பண்ணி ஃபுல் ஸ்கேன் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. செக்யூரிட்டிலாம் முடிச்சுட்டு உள்ள வந்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாங்க, இதுதான் என்ட்ரன்ஸ்ல வந்து அந்த வால்ல பாருங்க விளக்கு, குத்து விளக்கு மாதிரி எல்லாம் கூட வச்சிருக்காங்க, சின்னதா. அது 1 2 இல்ல, அது மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. அப்படியே வாங்க உள்ள. ஹலோ, நமஸ்தே. ஓகே, we care touch lives of water. நீதா அம்பானி பேசுறாங்க. அப்படி பாருங்க, ஒரு அரண்மனை செட்டப்பே வச்சிருக்கிறாங்கப்பா. ஒரு என்ட்ரன்ஸ், 2 வாத. அதுக்கப்புறம் நம்மளோட கடைங்க. இங்க பாருங்க, ஹிஸ்டரி. கேடி ஜாதவ் பிரான்ஸ் ரெஸ்லிங்ல மென்ஸ் ஹாக்கி டீம். 8 கோல்டு, 1 சில்வர், 2 பிரான்ஸ். பர்கார் சிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யாரு? டென்னிஸ். லியாண்டா பேஸ், அட்லாண்டா. அபினவ் பிருந்தர் கோல்ட் பீஜிங்ல வாங்கினாரு. அப்புறம் விஜேந்திர சிங் பிரான்ஸ். சானியா நேவால் பிரான்ஸ் பேட்மிண்டன்.
பிரான்ஸ் 2016 ரியோல. லோவி டோக்கியோல வாங்கியிருக்காங்க பிரான்ஸ். மிராபாய் சாண்டல் சில்வர் ரெஸ்லிங் டோக்கியோ. ஓ நீரஜ் சோப்ரா கோல்டு 2020 டோக்கியோ. நம்மளோட இந்தியாவோடது எங்கே போனாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்மளோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து அப்படி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு யூனிக் டிசைனு, ஒன்று ரெண்டு இல்லை, அவ்வளோ யூனிக் டிசைன் வச்சுருக்காங்க. பேரட்டு, பீகாக்கு, எலிஃபேண்ட் பாருங்க, அங்கே மேலே பாருங்க டிஸ்பிளேக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. சொம்பெல்லாம் பாருங்க, அந்த பித்தளையில எல்லாம் வந்து பொருட்கள், சாமி சிலைங்க. ஹைலைட்டே நம்ம கணபதி தான். ஜுவல்லரிஸ் வச்சிருக்காங்க. லைவ் தறி வச்சிருக்காங்கப்பா, எப்படி வந்து நெய்யறதுன்றது. சாரி செமையா தறி எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு புடவைன்னு ஈஸியா வாங்கிடுறோம்ல, அதனோட எவ்வளவு வேலைன்னு பாருங்க. பேக் ஒன்று வாங்கிட்டோம், 3 euros இந்தியா ஹவுஸ்ல. பின்னாடி வந்து பிளைனா இருக்கா, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் டிசைன்ஸ் ஆஃப் என்னது ஸ்டாம்ப் மாதிரி இருக்கு, ஜெய்ப்பூர் பிரிண்ட். அது இங்க பெயிண்ட் வச்சிருக்காங்க, அந்த பெயிண்ட் வச்சு இங்க ஸ்டாம்ப் பண்ணிட்டு நம்ம ஓன் டிசைன் பண்ணிக்கலாம். Enough. சூப்பர்டா, இதுவே சூப்பரா இருந்திருக்கு நீ வச்சது. வெரி குட். என்னோட டிசைன் பாருங்க, ஜெய்ப்பூர் டிசைன் பேக்ல. It's nice. India. We're Desis, we're not feeling it. Before I go, one last time. India. India. Okay, now that you finished your meditation session, inhale, exhale. One last time. India. All right, let's go. என்ன வாங்கியிருக்க? One more. Peter was looking at one point to be threatening the lead, and now he finds himself hanging in there and hope that he can stay with a chance of a medal. What can he do to answer that? He will not know. Margic has just hit a 10.7. And he certainly has not done enough, and he will know that there was nothing more he could do. You know that you're into the final stages. 200.7